وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இந்த தமிழர் நல்வாழ்வு பேரவை இணையவழி வாயிலாக நடத்தும் இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிகளுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். முதலாவதாக அல்லாஹ்வுடைய இறை வசனத்தை ஓதி இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதற்காக நமது சிறுமி ஹசனா முகமது முஸ்தபா அவர்களை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم سدى في أمد ممددة. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சிறுமி ஹசனா. அடுத்தபடியாக வரவேற்புரை ஆற்றுவதற்காக தமிழர் நல்வாழ்வு பேரவையின் மக்கள் தொடர்பு செயலாளர் சகோதரர் முகமது முஸ்தபா அவர்களை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. தமிழர் நல்வாழ்வு பேரவை கத்தார் மன்றத்தின் சார்பாக மாதாந்திரம் நடைபெறக்கூடிய சிறப்பு ஜூம் இணையவழி சொற்பொழிவு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கின்ற தலைவர் நம்முடைய பொதுச் செயலாளர் சகோதரர் சித்திக் பாய் அவர்களையும், மேலும் இந்த ஜூம் வழி சிறப்பு நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய நம் பாசத்திற்குரிய தலைவர் மைதீன் ஷா அவர்களையும், மேலும் இந்த ஜூம் வழி சிறப்பு சொற்பொழிவை ஆற்றுவதற்காக நாம் எப்பொழுது அழைத்தாலும், எவ்வளவு பணி சுமைகள் இருந்தாலும், எவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும் நாம் அழைத்த நேரத்தில் மறுக்காமல் நமக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பன்முகத்தன்மை கொண்ட கல்வியாளர், இன்ஜினியர், இன்னும் எவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நம் அன்புக்குரிய சகோதரர் இன்ஜினியர் முகமது ஃபரோஸ்கான் அவர்களையும், மேலும் இந்த வெள்ளி விடுமுறை காலத்தில் தனது பொழுதுகளை மால்கள் போன்ற பார்க் போன்ற இடங்களில் கிடைத்துக் கொண்டிருக்கும் மத்தியில் சமுதாயத்திற்கு அக்கறை கொண்டு சமுதாயத்தை பற்றி இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம்முடைய கத்தாரில் குழுமி இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும், மேலும் யாரெல்லாம் இந்த இணையத்தின் மூலம் தாயகத்திலும் சவுதி அரேபியா, துபாய், குவைத் போன்று மற்ற இணையதளங்கள் மூலம் இணைந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும்
இந்த நாம் இங்கு கழிக்கக்கூடிய அனைத்து நிமிடங்களையும் அல்லாஹ்வின் அருளை கொண்டு அல்லாஹ் அருளை உண்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடியவர்களாக துவா செய்தவனாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை நல்லுள்ளம் கொண்ட அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று எனக்கு வாய்ப்பளித்த கத்தார் நல்வாழ்வு பேரவையின் சார்பாக நன்றிகளை உத்தாக்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெறுமாறு துவா செய்தவனாக வரவேற்பு நிகழ்த்தியவனாக இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து. ஜஸாக்கல்லா ஹைரா. அதனை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று தங்களுடைய தலைமை உரையை நிகழ்த்தி தருமாறு பாசத்திற்குரிய எங்கள் தலைவர் மைதீன் ஷா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله العظيم. அகிலத்தை படைத்து பரிபாலித்து அதனை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றியவனாக எனது இந்த தலைமை உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழர் நல்வாழ்வு பேரவை கத்தர் மண்டலம் சார்பாக மாதந்தேறும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜூம் வழியாக தாயகத்திலிருந்து நம்முடைய சிறப்பு பேச்சாளர்களை அழைத்து நம்முடைய சமுதாய கவலைகளோடு இன்று நடைபெறக்கூடிய தமிழகத்திலும் இந்தியாவிலும் நடைபெறக்கூடிய செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த தமிழ் நல்வாழ்வு பேரின் சார்பாக மாதம் மாதம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று துவா செய்தவனாக இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்ட தலைப்பு தமிழக அரசியல் வரலாறும் முஸ்லிம்களும் நிலைப்பாடும் என்ற ஒரு தலைப்பை நாம் இங்கு எடுத்திருக்கின்றோம். இந்த தலைப்பை சகோதரர் கல்வியாளர் சகோதரர் முகமது ஃபெரோஸ்கான் அவர்களை பேசுமாறு நாம் சொல்லும் பொழுது அவர்கள் மிகவும் தயக்கத்துடன் கிட்டத்தட்ட ஒரு 8 தலைப்பை அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். நாம் இன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய வளைகுடா மண்டலத்தினுடைய ஒரு கிளையாக நாம் இருக்கும் பொழுது நமக்கென்று ஒரு அரசியல் தளம் இருக்கின்றது, மனிதநேய மக்கள் கட்சி. ஆகவே அந்த அரசியல் தளமும் இதில் உள்வாங்கும் என்ற ஒரு நிலையில் அவர்கள் சற்று யோசிக்கும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய தமிழக முஸ்லிம்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதனை நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் எடுத்து பேசலாம் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கும்பொழுது அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்று இருக்கின்றது. 60 ஆண்டுகளாக நம்மை தமிழகத்தில் உள்ள அரசியல் சூழ்நிலையில் மிகப்பெரிய 2 அரசியல் கட்சிகள் ஆட்சி செய்தாலும் இன்றைக்கு ஜென்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்றத்தை தேடிய ஒரு புதிய சமுதாயம் விரும்பி இன்றைக்கு தன்னுடைய குழந்தைகள் இளைஞர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் பெற்றோர்களும் அதற்கு இசைந்து ஒரு புதிய ஆட்சியை இன்று கொண்டு வந்திருக்கின்றார்கள். கடந்த 60 நாட்களில் நடைபெறக்கூடிய செய்திகளை நாம் செய்திகள் வாயிலாக அறிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். தமிழகத்தில் ஒரு அரசியல் வரலாறு என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட, இந்தியாவிலேயே ஒரு சிறப்பாக கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் பின்னோட்டம் கொண்டது. தமிழக அரசியல் என்பது தமிழக அரசியலில் கடந்த காலங்களில் முஸ்லிம்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பலவாறு காணலாம். இன்றும்
தமிழக அரசியலில் தமிழக அரசியல் என்பது இந்தியாவினுடைய அரசியலிலேயே ஒரு தனித்தன்மை கொண்டதாக நாம் இங்கு காண முடியும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு வட மாநிலங்களில் நடைபெறக்கூடிய அரசியல் நிலைப்பாடு, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் பங்களிப்பு என்பதை நாம் கம்பேர் பண்ணி, அதாவது ஒருங்கிணைத்து பார்ப்போம் என்று சொன்னால், மிகப்பெரிய 100% இதில் வேறுபட்ட ஒரு மக்களாக தமிழக மக்களை நாம் காண முடியும். குறிப்பாக அரசியலில் நம்முடைய தமிழக முஸ்லிம்கள் மிகப்பெரிய பங்களிப்பில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் இங்கு கணிக்க முடியும். இன்றைக்கு கடைசியாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் கூட முஸ்லிம்களால் சில இடங்கள் நிர்ணயிக்கப்பட்டன. மிகப்பெரிய அதிகமான இடங்கள் அரசியல் கட்சிகள் அதாவது திமுக மற்றும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அவர்கள் வந்திருக்க முடியாது என்பதை நாம் அரசியல் நோக்கர்கள் மூலமாக அறிய தருகிறோம். ஆகவே முஸ்லிம்கள் அரசியலில், தமிழக அரசியல் ஒரு விளக்கப்பட்ட மக்களாக நாம் காண முடியாது. அவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்துதான் இருக்கின்றோம். தமிழக அரசியல் என்பது இன்றைக்கு இந்திய அரசியலில் ஆண்டான் அடிமை என்ற ஒரு நிலையை மாற்றியது. இன்னும் அனைத்து சமூகங்களும் முழு உரிமையுடனும் வாழ்வதற்கான முயற்சிகளை தமிழக அரசியல் செய்தது. இன்னும் அனைத்து சமூகங்களும் மேம்பாடு அடைவதற்காக இடஒதுக்கீடு என்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை மேற்கொண்டு இன்றைக்கு தமிழகம் ஒரு மிகப்பெரிய அரசியல் வரலாற்று பின்னணி கொண்டது. ஆகவே இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசியல் மாற்றம் என்பது இந்தியாவிலேயே தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தமிழர்களை பற்றியான ஒரு எண்ணத்தையே தலைகீழாக மாற்றி இருக்கின்றது என்பதை நாம் காண முடிகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த தலைப்பு என்பது ஒரு பொருத்தமாக இருக்கும் என்ற ஒரு நிலையில் என்னுடைய தலைமை உரையை இத்துடன் முடித்துக்கொண்டு, மேற்கொண்டு இதில் சில செய்திகளையும் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் தன்னுடைய உரையில் அமைத்துக் கொண்டு இதனை தொடருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நமது பேச்சாளரை அழைப்பதற்கு முன்னால் தலைவர் சொல்லியது போல ஒரு சிறு விஷயங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் தொடரலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது கிருபையும் அருள் மன்னிப்பும் அகிலத்தின் அருட்கொடையாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக முஸ்லிம்களான நம் அனைவரின் மீதும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அன்பான சகோதரர்களே, இந்த அரசியல், முஸ்லிம்களுக்கும் அரசியலுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி தலைவர்கள் அவர்கள் சுருக்கமாக சொல்லியிருந்தார்கள். இந்த அரசியல் குழப்பம் என்பது சர்வதேசம் தொடங்கி இருக்கிறது. சர்வதேசம் முதல் அரசியல் குழப்பங்கள் தேசியம் வரை, இன்று தமிழகம் வரை அந்த அரசியல் குழப்பங்கள் நம் கண் முன்னே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த அரசியல் குழப்பங்களுக்குள்ளாகவே, அரசியல் மாற்றங்களுக்குள்ளாகவே இஸ்லாமிய சொந்தங்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் இதிலே எப்படி அவர்களுடைய பங்கை ஆற்றுகிறார்கள், அவர் எப்படி நடந்து கொள்கிறார்கள், முக்கியமாக இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய வழித்தோன்றலாக அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டு வழி வழியாக நடக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த அரசியலுடைய நிலைப்பாட்டிலே எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் சற்று ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் அப்பேற்பட்ட குழப்பம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. அதாவது காலம் காலமாக அவர்கள் பேசக்கூடிய, அவர்கள் கொள்கை அடிப்படையிலே அவர்கள் வந்திருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பல வருடங்கள், பல காலங்கள் இந்த தலைவர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் திடீரென்று அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படியே
நேர் திசையிலே மாறுவதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மற்ற எந்த ஒரு சமுதாயத்திலும் திடீரென்று இந்த அரசியல் சம்பந்தமாக வேறு நேர் திசை, அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கு நேர் திசையாக மாற்றமாக இந்த முஸ்லிம் சமுதாய தலைவர்களும் சரி, அதிலே பங்காற்றக்கூடிய நபர்களும் இருப்பதை நாம் காண முடிகிறது. அவர்களுடைய பேச்சாலும் அவர்களுடைய சொல்லாலும் நாம் காண முடிகிறது. முக்கியமாக இஸ்லாமியத்தவர்கள் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லை கடந்து போகக்கூடிய அளவுக்கு நாம் பார்க்கின்றோம். சமீபத்திலே எல்லை கடந்து அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தையை ஒரு காலமாக அவர் நெற்றியிலே தொழுகையுடைய அடையாளம் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் ஒரு ஒரு நடிகர் முதலமைச்சர் ஆயிட்டார், அது வேற விஷயம். அவரை புகழக்கூடிய, அதாவது எல்லை மீறி புகழக்கூடிய விஷயத்தை எல்லாம் நாம் பார்க்கும்போது இவரெல்லாம் என்ன நடக்கிறது? இதெல்லாம் ஏன் நடக்கிறது? இன்னும் மேலே ஒரு படி மேலே போய் அவருடைய அந்த கட்சியுடைய தலைவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னார், இந்த முதலமைச்சர், இந்த நடிகர் முதல்வராக ஆகியிருப்பது அல்லாஹுடைய அருள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எனது பார்வையிலே நான் சொல்கிறேன், இது அல்லாஹுடைய அருள் இல்லை, அல்லாஹுடைய சோதனை என்று சொல்ல முடியும். ஏன் சோதனை என்று சொல்லுகிறோம்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அதாவது நீங்கள் உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய, வெளிப்படுத்தினாலும் சரி உள்ளத்திலே மறைத்து வைத்திருந்தாலும் சரி, அதற்காக அல்லாஹ் நாளை மறுமையிலே கேள்வி கேட்பான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். சஹாபாக்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி செல்கிறார்கள், இந்த வசனத்தை பற்றி கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு எங்களுடைய உள்ளங்களிலே இருப்பதுக்குமா அல்லாஹ் கணக்கு கேட்பான், அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வேதத்துடையவர்கள் சொன்னது போல நீங்க சொல்ல நாடுகிறீர்களா, அந்த மாதிரி நீங்க சொல்ல முற்படுகிறீர்களா என்று கேட்டபோது அவர்கள் என்ன சொன்னார்கள்? வேதத்துடையவர்கள், நாங்கள் செவியுற்றோம், நிராகரித்தோம், என்ன சமயனா வாசைனான்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல, இல்லை நாங்க அப்படி சொல்லல, நாங்கள் சமயனா வாத்தானா, நாங்கள் செவியுற்றோம், கட்டுப்பட்டோம் என்று சொன்னார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ப உங்களுக்கு அதை பத்தி பயப்பட வேண்டியதில்லை, உங்களுக்காக இறக்கப்பட்ட அந்த வசனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குத்தான் கடைசியா அந்த பக்ராவுல வரும், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, ஒரு மனிதர் ஒரு ஆத்மாவுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நாம் துன்பத்தை கொடுக்க மாட்டோம் என்று அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான். ஆனால் அங்க என்ன நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்பான் என்று சொன்னால், இவர்கள், இந்த தலைவர்கள், இந்த சமுதாய முஸ்லிம் பெயரை கொண்டு, அதாவது நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி பேசிட்டு பத்திரிகையாளர்கள், முஸ்லிம் கொண்ட பத்திரிகையாளர்கள், இவர்களும் கூட அவர்களுடைய பேச்சை நேர் திசையிலே மாற்றிக்கொண்டு அவர்கள் பேச்சுக்கள் முழுவதுமாக, அதாவது ஒரு கட்சியை ஆதரிப்பது என்பது வேறு, ஆனால் அவதூறுகளாகவும் பொய்களையும் பேசக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இதையெல்லாம் எப்படி அருளாக அமைய முடியும்? இது எல்லாம் அல்லாஹ்வுடைய மிக பெரும் சோதனை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பான சகோதரர்களே, இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக உங்களுக்கு விவரிப்பதற்காக இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம சிறப்பு பேச்சாளரை நான் அழைக்கின்றேன். இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நமது சிறப்பு பேச்சாளர் சகோதரர் முகமது ஃபெரோஸ்கான் இன்ஜினியர். அவங்க அவர்களுடைய பட்டதெல்லாம் நான் படிக்கணும்னா ஒரு 10 நிமிஷம் வேணும்னு நினைக்கிறேன், ஒன்னா படிச்சு சொல்றதுக்கு. அதனால டைம் இல்லை. அவர்கள் எல்லோருக்கும் அறிமுகமானவர் தான். ஆதலால் தமிழக அரசியல் வரலாறும் முஸ்லிம்களின் நிலைப்பாடும் என்ற தலைப்பிலே பேசுமாறு அன்போடு சகோதரர் இன்ஜினியர் முகமது ஃபெரோஸ்கான் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய, வார்த்தைகள் வர்ணைக்கு செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தின் அருட்கொடை, நமது வாழ்வியல் வழிகாட்டி,
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், ஷுஹதாக்கள், மேலும் இந்த வெள்ளிக்கிழமை விடுமுறை தினத்திலே கூட சமூக அக்கறையோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழர் வெல்ஃபேர் போரத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும், மேலும் இந்த நிகழ்வை கேட்க வந்திருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அந்த வல்லோன் அல்லாஹ்வுடைய வற்றாத பெருங்கருணை என்றும் நின்றும் புரியப்படட்டுமாக என பிரார்த்தித்தவனாக முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தலைமை உரையில தலைவர் குறிப்பிட்டதை போல, அதே போல தற்போது நம்ம சித்திக் பாய் குறிப்பிட்டதை போல, இந்த தலைப்பு பேசுவதற்கு உள்ளபடியே எனக்கு தயக்கம் இல்லை, எனக்கு ஆர்வம் இல்லை. அது ஓப்பனா சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விஷயம். பொதுவாகவே மொய்தீன் சாபைக்கு தெரியும், இந்தியால 9:30 மணிக்கு தூங்குற டைம். அதுக்கப்புறம் பேச்சு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கேள்வி பதில்ங்கிறது அடுத்த நாள் வேலையை பாதிக்கும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மே 4க்கு பிறகு அரசியல் பதவிகள் எழுதுவதே சுத்தமா நிறுத்தியாச்சு. முகநூல்ல முன்னாடி எல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, ஆரோக்கியமான விமர்சனங்கள்லாம் வரும். இப்ப அதுக்கு அந்த விமர்சனத்துக்கு பதில் கொடுத்து நேரம் விரயமாக்குவதற்கு பதிலாக நாம சமூகத்தை முன்னேற்றுவதற்கு வேற பணிகள்ல போலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அரசியல் பதிவுகள் கிட்டத்தட்ட நிறுத்தியாச்சு. அவ்வப்போது ஏதோ ஒன்று தான் எழுதுறது உண்டு. இருந்தாலும் கூட வளைகுடா, அதாவது இந்தியாவோட வளைகுடால ரொம்ப வருஷம் இருந்ததுனாலயோ என்னவோ தெரியல, வளைகுடா எப்போதுமே நம்ம பாசத்துக்குரிய ஊர் என்ற காரணத்தினாலும் சரி, நம்ம ஒரு அரசியல்வாதி மேல நம்ம பேச போறது இல்லை, நம்ம வரலாற்று ஆய்வாளரா நம்ம பேசுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு வரலாறு தெரிய மாட்டேங்குது. நீ வரலாறுனா 100 வருஷ வரலாறுலாம் போவானா, நேற்று பேசுனதே இன்னைக்கு மாற்றி பேசுறோம் இல்லையா? நேற்றும் உங்களோடு, இன்றும் உங்களோடு, நாளை உங்களோடும், அடுத்த நாள் வேற மாதிரி வருதுன்னு சித்திக் பாய் சொன்னார். நான் சொல்லல, சித்திக் பாய் அவருடைய உரையில சொன்னார். சோ இந்த உரை என்பது முழுக்க முழுக்க ஒரு வரலாற்றை அடிப்படையாக கொண்ட உரை. அதை சார்ந்து எந்த ஒரு அரசியல் கட்சியை ஆதரிக்கக்கூடிய வெறும் தேர்தல் அரசியலை மட்டும் குறிவைத்து உரையாற்றப்படக்கூடிய உரை அல்ல. மாறாக முஸ்லிம் சமூகத்தினுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனை. எப்படி ஒரு அரசு, ஒரு கவர்னன்ஸ் என்பதற்கு ஊழல் எதிர்ப்பு மட்டுமே ஒரு காரணமா, அது மட்டுமே முழு காரணமாக இருக்க முடியாதோ, முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் மயப்படுத்தப்படுதல் என்பதில் தேர்தல் அரசியலும் ஒரு பங்கு என்ற அளவில மட்டும்தான் நான் அதை தொட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நாம் அரசியலை தவிர்த்தாலும் அரசியலின் தாக்கத்தை நம்மால் தவிர்க்க முடியாது. அதனுடைய விளைவுகளை நிச்சயமாக நாமும் சமூகமும் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் அனுபவித்துக் கொண்டுதான் இருப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அரசியலை பற்றி பேசும்போது சில நேரங்கள்ல சில மக்களுக்கு ஒரு அசூசை ஏற்படலாம். இவரு குரான் வகுப்பு நடத்துறாரு, தர்பியா நடத்துறாரு, ஜும்மா பயான் பண்றாரு, அதாவது ஆலிம்கள் அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில வரலாம். நாங்கள் அரசியல் பேச மாட்டோம், நாங்கள் மார்க்க வேலைகளை மட்டும்தான் செய்வோம், அரசியல் அழுக்கு, அரசியல் ஒரு சாக்கடை. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாரும் அரசியலை விட்டு விலகக்கூடிய காரணத்தினால அரசியல் உங்களை விட்டு விலகி விடுமா? நான் அரசியல் பேச மாட்டேன், சித்திக் பாய் பேச மாட்டார், மொய்தீன் ஷா பேச மாட்டார், நாசர் பாய் பேச மாட்டார். ஆனாலும் அரசியல் உங்களையும் என்னையும் பாதிச்சு இல்லையா? உங்கள் குழந்தை எந்த பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதை அரசியல் தீர்மானிக்கிறது. உண்மையா? என் குழந்தை எந்த பள்ளியில் படிக்க நான் டிசைட் பண்றது இல்லை. அது ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்இயா, நவோதயா பள்ளிகளா, அது மும்மொழி கற்க வேண்டுமா, அது எந்த மொழி கற்க வேண்டும், அதுக்கு 10வதுல தேர்வு வைத்தால் போதுமா, அல்லது அங்கங்கு ஃபில்டர் செய்யப்பட்டு வடிகட்டப்பட வேண்டுமா என்பதை நீங்களும் நானும் முடிவு செய்வதில்லை.
நாம் ஒதுங்கி இருக்கக்கூடிய அரசியல் நம்மை முடிவு செய்கிறது. நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு என்ன வரி விதிக்க வேண்டும் என்பதை அரசியல் தீர்மானிக்கிறது. நம்மளுடைய மத உரிமைகள், நம்மளுடைய வணக்க வழிபாட்டு உரிமைகள், நம்மளுடைய இப்ப பக்ரீத்ல பார்த்தோம், குர்பானி தடையை பார்த்தோம். சோ நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் அரசியல் தான் தீர்மானிக்கின்றன. அப்ப நீங்கள் எந்த மொழியில் படிக்க வேண்டும், எந்த தேர்வை எழுதினால்தான் நீங்கள் மருத்துவராக முடியும், எந்த சட்டம் அமலுக்கு வர வேண்டும், எந்த நலத்திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும், இது அனைத்தும் அரசியலால் தான் முடிவு செய்யப்படுகின்றன. அப்ப அரசியல் பேசுறது அப்படின்னா அதுக்கு நீங்க கட்சிக்காரா இருக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரு அமைப்பில இருந்தால்தான் அரசியல் பேச வேண்டும் என்பது அல்ல. வெறும் தேர்தல் அரசியல் மட்டும் அரசியல் கிடையாது. அரசியல் என்பது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு திட்டம், ஒரு செயல்முறை. இஸ்லாம் அரசியலை எவ்வாறு பார்க்கிறது? இஸ்லாம் பள்ளிவாசலுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல, அது மனித வாழ்க்கையுடைய அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு உது ஃபில் சில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்து ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன். இறை நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இந்த மார்க்கத்தில் பகுதி பகுதியாக நுழையாதீர்கள், இந்த மார்க்கத்துல முழுவதுமாக நுழைந்து விடுங்கள். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இல்ல. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசலில் என்ன எந்த அல்லாஹ் இருக்கிறானோ அவன் தான் என்ன பண்றான், பாராளுமன்றத்திலும் அவனுடைய சட்டங்கள் தான் நிலைபெற வேண்டும். அரசியல் முதல் ஆன்மீகம் வரை, அடுக்கலை முதல் அரசவை வரைக்கும் இஸ்லாத்துக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. எனவே ஒரு முஸ்லீம் என்ன பண்ண முடியாது, அரசியலை ஒதுக்கி வைத்து விட்டு அவன் வாழ முடியாது. மக்காவுடைய காலகட்டத்தில் நமக்கு தெரியும், முஸ்லீம்கள் அடக்குமுறைக்கு உள்ளானார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு போர் புரிவதற்கான அனுமதியை கொடுக்கவில்லை. மதீனாவிற்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போறாங்க. இப்பதான் ஹிஜ்ரியை தாண்டி வந்திருக்கிறோம். ஹிஜ்ரத் செய்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளிவாசலை மட்டும் கட்டவில்லை, ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக விளங்கினார்கள். அவர்கள் அவர்களுடைய சமூகத்தில் முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, முஸ்லிம்களுக்கு மட்டும் ஒரு ஆட்சியாளர் அல்ல, யூதர்களுக்கும் இன்ன பிற சமூகத்தவருக்கும் சேர்த்து மதீனாவுடைய ஜனாதிபதியாக, மதீனாவுடைய அரசியல் தலைவராக, மதீனாவுடைய முதல்வராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருந்தார்கள். அப்ப அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப மதீனாவுல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா, மதீனாவுடைய ஒப்பந்தம் என்ற ஒன்றை உருவாக்கினார்கள். இன்றளவுக்கும் நம் மனித உரிமைகளுக்கு மேக்னா கோட்டாவை நம்ம பேசுறோம். ஆனால் அதை தாண்டி மதீனன் கான்ஸ்டிடியூஷன் என்பது இன்றளவுக்கும் ஒரு அரசியல் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், அரசியல் செய்யும் போது எந்த சமூகம் ஆதிக்கம் செலுத்துகிறதோ அது பிற சிறுபான்மை சமூகங்களிடத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வரையறைகள் அந்த மதீனத்து சாசனத்திலே விரவி கிடப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த தமிழ்நாட்டு அரசியல இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மொய்தீன் ஷாவை ரத்தின சுருக்கமா சொல்லிட்டார், சித்திக் பாயர் கொஞ்சம் விலாவரியாவே எடுத்து சொல்லிட்டார். ஆனா இதற்கான பேஸ் என்ன, இதற்கான அடிப்படை என்னன்றது பார்க்கணும். இந்த அடிப்படை, இந்த 100 ஆண்டு கால பயணம் என்பது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப சுருக்கம் தான், வேற வழி இல்லை. இந்த 10 நிமிஷத்துக்குள்ள எந்த அளவுக்கு சுருக்கி விரிவாக சொல்ல முடியுமோ சொல்ல முயற்சிக்கிறேன். இதுக்கு முன்னால் என்னுடைய நண்பர் இன்னைக்கு காலையில ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தார். மதுரையில ராயல் கோட் ஹோட்டல் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தாப்புல இருக்கு. ராயல் கோட் ஹோட்டலுடைய ஓனர் ரஃபீக் பை என்னுடைய நண்பர் தான். ஒரு வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாருன்னா, அவர் கல்கத்தாக்கு போயிருக்காரு. இப்ப கல்கத்தால இருக்கார். கல்கத்தால மனிதன் ரிக்ஷா, கை ரிக்ஷான்னு சொல்லுவாங்கல்ல, கை ரிக்ஷா ஓட்டுவதை பார்த்தேன், அதிர்ச்சியாகிவிட்டது. நம்ம ஊர்ல எல்லாம் கை ரிக்ஷாலாம் ஒழிக்கப்பட்டு
50 வருடங்கள் ஆகிவிட்டன என்று ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார். அந்த ஸ்டேட்டஸ்க்கு நான் ஒரு ஹார்டின் போட்டு சுருக்கமா திராவிடம் என்று அனுப்பியிருந்தேன். அவர் உடனே அல்ஹம்துலில்லாஹ் போட்டார். இதுதான் சுருக்கம். இதுல எல்லா தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த அரசியல் அடங்கிடுச்சு. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அதாவது மிக பின்னேறிய மாநிலங்கள், சித்திக் பாய் பேசுறத எதிர் அரசியல் எதிர்பாதை என்பதற்கு பதில் நேர்பாதைன்னு சொன்னாரு. ஆனா உண்மையிலேயே கீழாக தமிழ்நாடு தான் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருந்துச்சு. பஞ்சத்தால் அடிபட்ட மாநிலமாக, தொழில் வளர்ச்சியிலே குறைந்த மாநிலமாக, வறுமையான மாநிலமாக சுதந்திரம் பெற்ற போது இருந்தது. சுதந்திரம் பெற்ற போது எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் செல்வ வளத்துல உத்தரப்பிரதேசம், பீகார்லாம் இருந்துச்சோ, இன்னைக்கு அவருடைய நிலைமை நமக்கு நல்லாவே தெரியும். யார் கொடுக்கிறார்கள், யார் எடுக்கிறார்கள், யாருக்கு ₹1 கொடுத்தா 29 காசு கிடைக்குது, யாருக்கு ₹1 கொடுத்தா ₹3 இல்ல ₹4 கிடைக்குதுங்கிறது நமக்கு தெளிவாவே தெரியும். அப்ப இந்த 100 ஆண்டு கால பயணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது எதுக்காகனா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஈடுபடுவது என்பது வெறுமனே அதிகாரத்தை பெறுவதற்காக மட்டுமல்ல. அப்படி சிலர் நினைத்த காரணத்தினால்தான் நேற்று ஒரு பாதையிலும் இன்று வேறு பாதையிலும் பயணிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தினுடைய மிக முக்கியமான கடமையாக நீதியை நிலைநாட்டுதல், நீதியை, உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டுதலைத்தான் இந்த முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய பாரிய கடமையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே முஸ்லிம்களாகிய நாம் ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட இசத்தை ஆதரிக்கிறோம் என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்கின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கட்சியை ஆதரிக்கிறேன், ஒரு இசத்தை ஆதரிக்கிறேன் என்றால் அந்த கட்சியுடைய இசத்துடைய ஆதரவாளராக அல்ல, மாறாக அதை ஆதரித்தால் சமூகம் உயர்வு பெறும் என்ற ஒரே காரணத்தினால் மட்டும்தான். அது மட்டும்தான் நாம் ஒரு இசத்தையோ கட்சியோ ஆதரிப்பதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். அந்த எது சரியானது என்பதை தீர்மானிப்பதில் நமக்குள்ள முரண்கள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய எண்ணங்கள் சரியானதாக இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் அரசியலில் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் நம்முடைய கடந்த கால வரலாற்றை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்வதை போல, கருப்பின தலைவர் மால்கம் எக்ஸ், மாலிகல் ஷாபா சொன்னதை போல, வரலாற்றை தெரியாத ஒரு சமூகம் புதிய வரலாற்றை படைக்க முடியாது. அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல பல வரலாறுகளை சொல்லி என்ன சொல்றான், அது சிந்திப்போருக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான். ரொம்ப சுருக்கமா அந்த 100 ஆண்டு காலத்தை நம்ம 5 காலகட்டமா பிரிக்கிறோம். 1916 இருந்து 37 வரைக்கும் அது ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று சொல்லப்படுகிற நீதி கட்சியுடைய காலம். 1937 முதல் 67 வரை அது காங்கிரசினுடைய ஆதிக்க காலம். 1967 இருந்து 87 வரை திராவிட இயக்க சித்தாந்தத்தினுடைய எழுச்சி காலம். 87 இருந்து 2021 வரை இரு பெரிய திராவிட கட்சிகள் மாறி மாறி போட்டி போட்டுக்கொண்டு ஆட்சிக்கு வந்த காலம். அதுவும் திராவிட இயக்க எழுச்சி தான். 5வது 2021 இருந்து, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 2026 இருந்து புதிய அரசியல் கணக்குகள், புதிய அரசியல் நெரேட்டிவ் ஜென்சிக்கலான காலம். முதல் கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி 1916 தென்னிந்திய லிபரல் பெடரேஷன் உருவாக்கப்பட்டது. அதுதான் பின்னர் நீதி கட்சியாக மாறியது. நீதி கட்சியுடைய மிக முக்கிய நோக்கங்கள் என்னன்னா, பிராமணர் அல்லாத சமூகங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம், கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் எல்லா சமூகத்துக்கும், அரசு வேலைகளில் சம வாய்ப்பு, சமூக நீதி. சித்திக் பாயுடைய தாத்தா காலத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா, அரசு அலுவலகங்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் தான் பதவியில் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு எல்லா பிரிவினரும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதுக்கான அடிப்படை விதை எங்கு போடப்பட்டதுன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துல போடப்பட்டது. அங்கதான் இடஒதுக்கீடு கொள்கையுடைய ஆரம்ப வடிவங்கள் உருவாக தொடங்கின. சரியா? 2வது காலகட்டம் காங்கிரசுடைய காலம். அதாவது 1937
ராஜாஜி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த காலகட்டத்துல தான் மொழி கொள்கை, குறிப்பாக ஹிந்தி கற்பித்தல் தொடர்பான விவாதங்கள் உருவாகின. அதற்கு பிறகு காமராசருடைய காலம். காமராசருடைய காலத்துல அவர் 6000 பள்ளிகள் திறந்தார். அவர் 6000 பள்ளிகள் திறந்தார் என்று சொல்லக்கூடிய யாரும் அது எல்லாமே ராஜாஜி காலத்தில் மூடப்பட்ட 9400 பள்ளிகளில் உள்ள 6000 பள்ளிகள் என்பதை சொல்ல மாட்டார்கள். அது மூடியது காங்கிரஸ் அரசு தான். மூடியதுல 2/3 பங்கை காமராஜர் காலத்தில் திறந்தாங்க. ஆனா அதை மறைத்து விட்டு இதை மட்டும் என்ன பண்ணுவாங்க, போர்ட்ரே பண்ணுவாங்க. பள்ளி கல்வி இன்னும் அதிகமா விரிவாக்கினாரு. ஆக்சுவலா நேற்றைய முன்தினம் தான் காமராஜருடைய பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. ஏழை மாணவர்கள் உண்மையிலே கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையில மதிய உணவு திட்டம்லாம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதே சமயத்துல காமராஜர் சில நல்ல விஷயங்களை நிறைய செஞ்சிருந்தாலும் திராவிட கருத்தியலுக்கு மாற்றாக இருந்தால் அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா அவர் 6000 பள்ளிக்கூடங்களை திறந்த காரணத்தினால்தான் அவர் அந்த 57 தேர்தலில் நிற்கும் போது அவருக்கு எதிராக வேட்பாளரை அண்ணாதுரை நிறுத்தவில்லை, பொது வேட்பாளர் மாதிரி. அதற்கு பதிலடியாக 1962 அண்ணாதுரைக்கு எதிராக பஸ் ஓனர் நடேச முதலியாரை நிறுத்தி இந்த கையூட்டு லஞ்சம் கொடுக்கிறது, காசு கொடுக்குதுங்கிற அந்த கலாச்சாரம் அப்போதுதான் ஆரம்பித்தது. அந்த கலாச்சாரம் ஆரம்பித்த மட்டும் சாமி படத்துக்கு முன்னால் பூஜையிட்டு வேற யாருக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி அதற்கான விதை போடப்பட்டது அந்த கட்டத்துலதான். மேலும் அந்த கட்டத்துலதான் இன்னைக்கு ஸ்டெர்லைட் பேசுறீங்கம்மா தூத்துக்குடியில சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அதற்கு முன்னோடியாக இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல பக்தவச்சலமும் கக்கனும் இருந்த போது ஏராளமான இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அது தேர்தலுக்கு முன்னாடி வந்த பராசக்தி படத்துல கூட அதை சித்தரிச்சிருப்பாங்க. சோ அது அன்றைக்கு விழுந்த காங்கிரஸ் இன்று வரைக்கும் தமிழ்நாட்டுல தலையெடுக்கலைங்கிறது நம்ம பார்க்கிறோம். 3வது கட்டம் திராவிட இயக்க எழுச்சி. 1967 தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரும் மாற்றம். அது வரைக்கும் காங்கிரஸ் அசைக்க முடியாத சக்தியாக இருந்த காங்கிரஸ் அண்ணாதுரை தலைமையில் திமுக ஆட்சிக்கு வந்தது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, திராவிட இயக்கத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் இருந்த பந்தம் இருக்குல்ல, திராவிட இயக்கத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் இருந்த நெருக்கம் என்பது தேர்தல் அரசியலை தாண்டி ஒரு விஷயமாக இருந்தது. பெரியாருக்கும் அண்ணாதுரைக்கும் பின்னர் திராவிட இயக்க பேச்சாளர்களுக்கும் முகவரி தந்தவைகளில் மீலாது விழாக்களை புறக்கணித்து விட்டு நம்ம வேற ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இயல்பாகவே ஐடியாலஜி படி கொஞ்சம் மொத்த கருத்துல இருந்த காரணத்தினால திராவிட இயக்கங்களும் முஸ்லிம்களும் பெரும்பாலும் ஓரணியில் இருந்தாங்க. அதனால இன்னும் கேட்டா நம்ம காயிதே மில்லத், கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அரசியல் ஒரு கிங் மேக்கராக அவர் யாரை முடிவு செய்கிறாரோ அவர் பொறுப்புக்கு வரக்கூடிய அளவுல ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக காயிதே மில்லத் அந்த காலத்துல தான் என்ன பண்ணாரு, திகழ்ந்தார். அதே போல அந்த திராவிட இயக்க எழுச்சி தான் என்னாச்சு, மாநில உரிமை, தமிழ் மொழி, சமூக நீதி, இடஒதுக்கீடு, மதச்சார்பின்மை, கல்வியை விரிவாக்குவது போன்ற விஷயங்கள்லாம் பிரதானமாக முன்னெடுக்கப்பட்டன. அதற்கு பிறகு எம்ஜிஆர், கலைஞர் அண்ணாவுக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆர் வந்ததுல எம்ஜிஆருடைய பாலிடிக்ஸ் தான் இன்னைக்கு ரீக்ரியேட் ஆயிருக்கு. 77 நடந்ததுதான் 2026 திரும்பி நடத்தி இருக்கு. எம்ஜிஆர் மக்களின் மனதை புரிந்து கொண்டார். மக்களுக்கு நம்பிக்கையை பெறணும் அப்படின்னா பெரிய பெரிய திட்டங்கள்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை செய்தால் அந்த நேரட்டிவ் செட் பண்ணா ஆட்சியை பிடிக்க முடியும் என்று தன் திரை பிம்பத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சிக்கு வந்தார். எம்ஜிஆருடைய ஆட்சிக்கு முன்னால் இசம், கொள்கை சரியா தப்போ ஒரு கொள்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு தேர்தல் என்பது தனிநபரை மையப்படுத்திய தேர்தலாக மாறியது எம்ஜிஆருடைய காலத்துக்கு பிறகுதான். அதே போல அதற்கு பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி
அவர் நீண்ட காலம் என்ன பண்ணாரு, தமிழக அரசியல்ல மிக முக்கிய பங்கு வகித்தார். தமிழ்நாடு இன்றைக்கு உயர்நிலையில் இருப்பதற்கு அது ஒரு மிக முக்கியமான காரணம். கல்வி வளர்ச்சியாக இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ல அறிமுகமாகாத போதே அதுக்கான ஐடி பார்க்க தொடங்கியதாக இருக்கட்டும், திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லப்படக்கூடிய கட்டுமானங்கள் அதிகரிக்கும் என்பதில் யாருக்கு மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அதே போல உயர்கல்வியை விரிவாக்கம் செய்வது, தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி, உள்கட்டமைப்பு திட்டங்கள், இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. இன்னும் கேட்டா முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் 3.5% இடஒதுக்கீடு கிடைத்தது என்பதை நாம் மறுதலிக்க முடியாது. ஜெயலலிதா ஆட்சியில அவர்கள் பிறப்பால் ஒரு பிராமணராக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஆட்சியிலே பெண்களுக்கான சில நல்ல திட்டங்கள்லாம் நான் பாசிட்டிவ் பத்தி மட்டுமே பேசுறேன். அதற்கு பிறகு 2 பெரிய கட்சிகளுடைய போட்டி சொல்லுவாங்கல்ல, ஒண்ணு திமுக இல்லைன்னா அண்ணா திமுக. எப்படி கேரளாவுல ஒன்று காங்கிரஸ் வரும் இல்லைன்னா கம்யூனிஸ்ட் வரும் என்பதை போல திமுக அண்ணா திமுக என்று மாறி மாறி வந்து கொண்டிருந்தார்கள். இப்பதான் கூட்டணி என்பது 67 இருந்தே இருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் கூட்டணியிலுக்கு பங்கு வேண்டும், கூட்டணிக்கு அதிகாரம் வேண்டும் என்ற கோஷங்கள் எல்லாம் எழத் தொடங்கியது இந்த காலகட்டத்தில் தான். சின்ன சின்ன கட்சிகளுக்கான முக்கியத்துவம் இப்போதுதான் கிடைக்கப்பட்டது. குறிப்பாக பாமக, பிசிக போன்ற கட்சிகள் வந்த பிறகு. ஏன்னா அவங்க பிரிக்கிற அந்த 0.5% 1% ஓட்டுக்கள், 2% ஓட்டுக்கள் சில நேரங்கள்ல வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கும் அடுத்து வரக்கூடிய கட்சிக்குமான இடைவெளி என்பது அந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்ப அது சின்னதா இருந்தாலும் அது என்னவா இருக்கும், அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை முதலாக கட்சிகள் உணர்ந்து கொண்டன. அதே போல இந்த காலகட்டத்தில் தான் ஊடகங்கள் எதை தீர்மானிக்கிறதோ, எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு இருந்த ஊடக வில்லேஜ் என்பது நிச்சயமாக கலைஞருக்கோ ஸ்டாலினுக்கோ கிடையாது. அதற்கு காரணம் அவர்களுடைய பேக்ரவுண்ட், அவர்களுடைய இன்ன பிற விஷயங்கள். அப்ப இதையெல்லாம் தாண்டி இப்போது இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது யாருமே எதிர்பார்க்கல. அதான் உண்மை. 2026 தேர்தல் நடந்த போது யாருமே தாவேகா ஒரு புதிய சக்தியாக வரும் என்பதை தாவேகாவே எதிர்பார்க்கல. ஒரு அன்அபிஷியலா சொல்லணும்னா பேரு நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் தாவேகால சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். ஆக்சுவலா அவருக்கு தான் அமைச்சர் பதவி வரேன்னு சொன்னாங்க, வரல. அப்ப ஒரு சென்னையை விட்டு மதுரையில இருக்கார். ஏன் வீடு எடுக்கலையான்னு உடனே நான் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியாத, அதனால வீடு எடுத்திருந்தேன், இனிமேலதான் நம்ம ஒரு வீடு எடுக்கணும். அந்த அளவுக்கு யாருக்குமே அவர்களுடைய வேட்பாளர்களுக்கே அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை. தாவேகா பெரிய செல்வாக்கை செலுத்தும் என்று சொன்னவர்கள் கூட ஒரு 20% அதிகபட்சம், அதை தாண்டி வராது என்று நினைத்தார்கள். ஆனால் முதல் முறையாக தமிழக அரசியலை கணித்த அனைவரும் இந்த தேர்தல்ல தப்பாக கணித்து விட்டார்கள். அப்ப இன்னைக்கு தமிழக அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறை வாக்காளர்கள் டிவி ஷோக்களை விட, செய்தித்தாள்களை விட, கவர்மெண்ட் ஜிஓக்களை விட, சர்க்குலர்களை விட, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை விட சமூக ஊடகங்களை நம்புகிறார்கள், ரீல்ஸ்களை நம்புகிறார்கள். அதாவது இப்ப எப்படின்னா ஒரு பொய் வந்துருச்சு அப்படின்னா நீங்க காலம் ஃபுல்லா அந்த பொய்க்கு எதிராக உண்மைகளை திரட்டுறதுக்குள்ள அடுத்த ஜெனரேஷன் அது ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்ப அரசியல் உரையாடல்கள் மாறி போயிடுச்சு. வித்தியாசமான ஒரு சோசியல் இன்ஜினியரிங், பாஜக எப்படி வடநாட்டுல சோசியல் இன்ஜினியரிங் கட்டமைத்தார்களோ அதே பாணியில அரசியலுக்கு கையெடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜி உங்க ஆடியோ கட் ஆயிடுச்சு. அங்கதான் போயிருக்கு. ஓகே ஆடியோ இப்பதான் வருது. கிறிஸ்துவ சமூகத்தினுடைய 80% ஓட்டுகளும், அதே போல தலித் சமூகத்தினுடைய பெரும்பான்மையான ஓட்டுகளும் தாவேக பக்கம் போச்சு. நாசூரில் தேர்தலுக்கான அந்த ஓட்டு முடிவுகள் அவருடைய அலசக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள்.
அப்ப இதுல ஒரு 2-3 அவதானிப்புகளை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஃபைனலா கன்க்ளூஷனுக்கு போயிடலாம். அதாவது இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் என்னன்னா, ஏன் இந்த அளவுக்கு திமுக வரும் எல்லாரும் நினைச்சாங்க. 2021 to 26 என்பது விமர்சனங்கள் இல்லாம கிடையாது. விமர்சனங்கள் இல்லாம யாருமே ஆட்சி செய்ய முடியாது. யாருமே குறையில்லாத ஆட்சி நடத்த, ஊழல் இல்லாத ஆட்சி நடத்த, எந்த ஒரு லஞ்சலாவணம் இல்லாமல் ஒரு ஆட்சி நடத்த இஸ்லாமிய ஆட்சி நடக்கல. சரியா? இது இந்தியாவின் தேர்தல் அரசியல். ஓகே, சோ அந்த தேர்தல் அரசியல்ல வள்ளுவர் சொல்வதை போல சாதகம் அதிகமா பாதகம் அதிகமான்னு பார்த்தா நிறைய சாதகங்களை கடந்த 5 வருடங்களை செய்திருக்கிறார்கள். நிறைய திட்டங்களை வந்திருக்கிறது. ஒரு கல்வியாளன் பெருமிதப்படக்கூடிய காலம் கடந்த 5 வருடங்கள். அதாவது நமது ஊரை சார்ந்த மாணவர்கள், வறுமையில் இருக்கக்கூடியவங்க, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் 40 லட்சம் கூட ஒரு கவர்மெண்ட் ஃபண்டிங் வாங்கி வெளிநாட்டுல போய் படிக்க முடியும். கடந்த வருடம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலும் செலக்ட் ஆன 60 சிவில் சர்வீஸ் ஆபீசர்ஸ்ல கிட்டத்தட்ட 90% எங்கிருந்து செலக்ட் ஆனாங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய 4 திட்டத்திலிருந்து தான் செலக்ட் ஆனாங்க என்பதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். அதே போல தமிழ்நாடும் கடந்த 5 வருடங்கள்ல தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்ல இன்னும் பிற வெல்த் பேராமீட்டர்ஸா குரோத் பேராமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா வேற குஜராத் மாடலை விட வேற எந்த மாடலை விடவும் திராவிட மாடல் நன்றாகவே போனது. இருந்தாலும் அவர்கள் செய்த ஒரு சில தவறுகள் இருக்கிறது. அந்த தவறுகளும் இந்த தேர்தல் முடிவுக்கான ஒரு காரணம். முக்கியமாக எம்ஜிஆருக்கு பிறகு திரை கவர்ச்சியை அரசியல் மூலதனமாக மாற்றக்கூடிய அந்த வேட்கை ஜெயலலிதாவை விட அதிகமாக விஜய்க்கு இருந்தது. அவருடைய தனிப்பட்ட இஷ்யூஸ், தனிப்பட்ட பர்சனல், அதாவது பொதுவாக சொல்லுவாங்க சில பேர் நான் ஒரு கடந்த வருடம் பள்ளிக்கூடத்துல ஒரு சின்ன விஷயம், ஒரு 2 டீச்சர்ஸ் மத்தியில ஒரு ப்ராப்ளம். அப்ப நான் சொன்ன ஒரே விஷயம் தான், உங்க பர்சனல் உடனே நீங்க வெளியே போறீங்க. அப்ப உங்களை நம்பி இருக்கக்கூடிய மாணவர்கள், உங்களை நம்பி இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட், உங்களை நம்பி இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அதையெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை, உங்களுடைய பர்சனல். அதே போல தன்னுடைய சுயத்தை தொடக்கூடிய ஒரு விஷயம் என்ற காரணத்தினால அந்த திரை கவர்ச்சி அரசியல் மூலதனமாக மாற்றி எப்படி நேரேட்டிவ் செட் பண்ணாங்களோ அந்த இதை கொண்டு வந்ததுல உண்மையிலே விஜய் பெற்ற வெற்றி மகத்தானது. அதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஆனா அந்த வெற்றியில என்ன பிரச்சனைனா, இந்த காட் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்கல்ல, என்னால எல்லாம் முடியும் அப்படிங்கிற லேசான உடல் மொழி, அந்த உடல் மொழியில தெரியக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு 60 நாட்கள் கழித்து என்ன நடக்கிறது என்பதை முழுவதுமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்லி பவர் சென்டராக இருப்பதை போல தோற்றமளிக்கவில்லை. இருந்தாலும் 60 நாள் என்பது ஒரு சிறு டைம் பீரியடு தான். இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் அது முழுசா உணர முடியும். அதே போல நிறைய பேர் சொல்வதை போல மொய்தீன் ஷா கூட சொன்னார், ஜென்சி மட்டும் காரணம் அல்ல, ஜென்சி ஒரு காரணம். பொதுவாகவே தமிழ்நாட்டு வரலாறு, இந்திய வரலாறு, உலக வரலாறு எடுத்து பாருங்க. ஒரு சைக்கிள் வரும், ஒரு சைக்கிள், ஒரே கட்சி, ஒரே சித்தாந்தம், ஒரே கொள்கை ரொம்ப வருஷம் இருக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு 50 வருஷம் தான். காங்கிரஸ் எத்தனை வருஷம் இருந்துச்சு? 30 வருஷம் இருந்துச்சு. அதற்கு அப்புறம் இந்த திராவிடம் 60 வருஷம் இருந்துச்சு. இப்போ ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. மாற்றம் நல்லதா கிட்டதா வேற, ஆனா மாற்றம் வேணும். சலிச்சு போச்சு, அது ஒரே மாதிரியே இருக்கு. எனக்கு திரையில் பார்த்த மாதிரி ஒரே நாள்ல அதிரடியா இப்ப 2 மாசத்துல ஊழல் ஒழிஞ்சிருச்சுல, அந்த மாதிரி ஒரு மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்களை என்ன பண்ணிட்டாங்க, அழகா கேப்சர் பண்ணிட்டாங்க. திமுக கூட்டணிக்கு முன்னால இருந்த பிரச்சனைகள், அதுவும் இந்த வெற்றிக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான காரணம், இளைஞர்களை கடந்த 20-25 வருடங்களாக அரசியல் மயப்படுத்தப்படவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு மிக முக்கிய காரணம் மாணவர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், திமுக வெற்றிக்கு பின்னால் உள்ள விழுதுகள்லாம் தெரியும். ஆனால் அதற்கு பின்னால் என்ன பண்ணிட்டோம், அவர்களை அரசியல் நீக்கம் செய்து விட்டோம். அதனால அவர்களுக்கு அதை பற்றிய எந்த இடஒதுக்கீட்டால் பயன்பெற்றவனுக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை.
மூன்றாவது தொழில்நுட்பம். தொழில்நுட்பத்தை சரியா கையாண்டா சமூகத்தை வழிநடத்த முடியும். இன்னைக்கு ஏஐ மாதிரி ஏஐ நல்ல விதமாகவும் கையாளலாம், தப்பாவும் கையாளலாம். தொழில்நுட்பத்தை சரியான முறையில நிறைய வாட்ஸ்அப் சேனல்களை கிரியேட் பண்ணி அதுக்கும் ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்டா ஆடியன்ஸை டார்கெட் செட் பண்ணது தேசிய அளவுல பாஜக எப்படி அந்த உத்தியை கையாண்டதோ. உதாரணத்துக்கு இந்த தாவேகா இந்த ஆட்சியை பிடித்தது நான் பாஜக உடைய ஆளுநர் சொல்ல மாட்டேன், உறுதியா தெரியாம இது சொல்ல முடியாது. ஆனால் பாஜக உடைய என்ன நினைத்ததோ அது நடந்திருக்கிறது. எப்படி ஆம் ஆத்மின்ற ஒரு கட்சி வந்துச்சு. ஆம் ஆத்மி வரும்போதே சொன்ன நிறைய பேர் தமிழ்நாட்டுல அதை ஆதரிச்சாங்க. இது ஒரு தட்டுக்கடை இப்படிதானே பதிவு போட்டேன். அதேதான் அந்த மாடல்ல வெறும் ஊழல் எதிர்ப்பு, வேற எந்த சித்தாந்தமும் இல்லாமல் அந்த மாடலை பயன்படுத்தி எப்படி அண்ணா சாரை பயன்படுத்தி அங்க வந்தார்களோ அதே போல இங்கே விஜயை பயன்படுத்தி இந்த ஆட்சி வந்திருக்கிறது. அதே போல திரை ஊடகம் ஆரம்பத்துல பக்திமயமா இருந்துச்சு, அதை சமூக மயமாக மாற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பிறகு ஒரு எம்ஜிஆர் அதை தனிநபர் ஹீரோ ஒர்ஷிப்பா மாத்தினாரு. இன்னும் கேட்டா இன்னைக்கு அந்த ஹீரோ ஒர்ஷிப்பா அதிகமா வளர்த்து விட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா திமுகவுடைய தொலைக்காட்சி ஊடகங்களும் அவர்களுடைய மீடியாவும் தான் என்பது ஒரு நகைமுறை. ஐந்தாவது, இந்த ஊடகமும் அரசு அமைப்புகளும் அதாவது அதிமுகவுக்கு விஜய்க்கு தந்த பிரிவிலேஜ கண்டிப்பா திராவிட கட்சிகளுக்கு திமுகவுக்கு குறிப்பா தரல. அதே போல தொலைக்காட்சிகள் மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக, சினிமா கலாச்சாரம் மூலமாக ஒரு மீன்பராக இதுக்கு முன்னாடி அரசியல இல்லாததுனால எந்த மைனஸும் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப கேரியரே உச்சத்து விட்டு வராரு, அவ்வளவு பெரிய நடிகர் அப்படிங்கிற அந்த ஹைப் பண்ணப்பட்ட மார்க்கெட்டிங் தெளிவாக ஒர்க் ஆயிருக்கு. ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்றேன். தேர்தல் முடிவுலாம் வந்த பிறகு சென்னையில சில பூங்காக்களுக்கு போயிருந்தேன். ஸ்டாலினுடைய கடைசி காலகட்டத்துல பண்ணப்பட்ட சில பூங்காக்கள் உண்மையில துபாயில இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இப்படி பண்ண மனுஷன இப்படி பண்ணிட்டாங்க ஒரு மனிதனாக, கட்சியெல்லாம் நமக்கு கிடையாது. சோ ஆனா அந்த சமயத்துல யாருக்கும் பெரும்பான்மை இல்லாமல் தடுமாறிய போது பிசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் சொல்லாம் போயிடுச்சு. அது ஒரு விஷயம். இவர்கள் எல்லாம் போன போது ஒரு விதத்துல நல்லதுன்னு நினைச்சேன். ஏன்னா விஜய் யார் வேணா மேனிபுலேட் பண்ண முடியும். விஜயே தானே பண்ணுவாராங்கிறது எங்களோட டவுட். சோ விஜயை செங்கோட்டையனோ, ஆதவ அர்ஜுனாவோ, நிர்மல்குமாரோ, ஜான் நாராயணசாமியோ, அருண்ராஜோ வழிநடத்துவதை விட கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவனும் முஸ்லீம் லீக்கும் வன்னியரசு போன்றவர்களும் வழிநடத்தும் போது அந்த சிந்தனை போக்கு என்பது கொஞ்சம் சரியாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்ப இருக்கான்னு கேட்காதீங்க. சோ நம்ம என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மக்களை ஊழல் என்பது நேரடியா பாதிச்சாதான் அவங்களை பாதிக்கும். என் பாக்கெட்ல இருந்து முனிசிபாலிட்டிக்கு போனா நான் 50 ரூபா கொடுக்குறேன், இப்ப 50 ரூபா கொடுக்கல, ஊழல் ஒழிஞ்சிருச்சு. ஆனா ஒரு 90 ஏக்கருக்கு மதிப்பான இடத்தை ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து கடந்த ஆட்சியில மீட்டு இப்போது அது மீண்டும் அவர்களிடத்தே கொடுக்கப்பட்ட அது நேரடியா மக்களை பாதிக்காது. ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடம் அரசாங்கத்தில் அத்தனை புரோட்டோகால்களையும் மீறி தனியாருக்கு குறைந்த விலைக்கு விற்கப்பட்ட அது நேரடியா மக்களை பாதிக்காது. மக்களை பாதிக்கிறதுங்கிறது நேரடியா சின்ன சின்ன விஷயங்கள். சோ அதை ஒரு வழியா கையாண்டு அந்த நேரட்டிவ் செட் பண்ணி ஒரு 2 மாசம் போயிடுச்சு. முஸ்லீம்கள் என்ன நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா, தேர்தலும் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, அதை யாரை மாத்த முடியாது. அடுத்த தேர்தல் எப்ப வரும் யாருக்கும் தெரியாது. ஒருவேளை 5 வருடங்கள் கூட கழித்து வரலாம். ஆனால் கடந்த 60 நாட்கள்ல ஒரு விஷயத்தை யாராவது கவனித்தீர்களான்னு எனக்கு தெரியல. என்ன அதுன்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எப்போதும் என்ன விஷயம் நடந்தாலும் பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். புரியுது என்ன சொல்றது?
அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாஜகவை எதிர்க்கிறோம், மோடியை எதிர்க்கிறோம், அமித்ஷாவை எதிர்க்கிறோம், பாஜக கொண்டு வந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம், பாஜக கொண்டு வந்த டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோம். இப்படி பாஜக எதிர்ப்பு என்ற மையப்புள்ளியில் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல் சுற்றி 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 வந்தது. இன்னைக்கு கடந்த 60 நாட்கள்ல அப்படி ஒரு பேச்சே இல்லை. அப்படி ஒரு பேச்சு சுத்தமா இல்லை. ஒன்று விஜய் ஆதரவு, இல்லைன்னா விஜய் எதிர்ப்புங்கிற அடிப்படையில பாஜகவுக்கு போக வேண்டிய விமர்சனங்கள் எல்லாம் இன்றைக்கு தடுக்கப்பட்டு மடைமாற்றப்பட்டு பாஜக ஒரு விதத்துல உள்ளூர சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அடிப்படை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப முஸ்லிம்கள் எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும், எந்த அரசியல் ஸ்டாண்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக அது நீண்ட கால நோக்கில பாஜக போன்ற மதத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய, மதத்தை அடிப்படையாக கொண்டு சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய சக்திகள் வேரூன்றாமல் தடுக்கக்கூடிய வகையில தான் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது இருக்க வேண்டும். அதை தாண்டி, அந்த ஒரு விஷயத்தை தாண்டி நீங்க எந்த கட்சியில வேணா இருங்க, அந்த கட்சியில குறிப்பா ஆளுங்கட்சியா இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு சாதகமான விஷயங்களை கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வரக்கூடிய லாபியிங் செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். தனி மனிதர்கள் அடிப்படையில, ஒரு கட்சிங்கிற அடிப்படையில, ஒரு அமைப்புங்கிற அடிப்படையில. இந்த பாஜக இப்ப சமீபத்தில் கூட அண்ணன் திருமாவளவன் சொன்னதை போல திமுக அண்ணா திமுகவை பலவீனப்படுத்துவதுதான் பாஜகவுடைய நீண்ட கால நோக்கம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது வந்ததோ, அண்ணாதுரை எப்போது முதல்வராகி இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்ற பெயர் வைத்திருக்கிறேன், இதை அகற்றும் துணிவு யாருக்கு வரவில்லையோ அது வரைக்கும் இந்த அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்று சொன்னாரோ அன்றிலிருந்தே திராவிடத்தை ஒழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருந்தது. காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி. ஏன்னா இன்னைக்கு மாநில அரசியல்ல, மாநில கட்சிகள்ல பாஜக எதிர்ப்பை சித்தாந்த ரீதியாக தூக்கி பிடித்த மாநில கட்சிகளை ஒரு கட்சி எதுன்னா அது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். வேற எந்த கட்சியும் அந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கல. நமக்குள்ள ஒரே ஒரு பயம் என்னன்னா, இத காரணமா வச்சு பாஜகவை, திமுகவை பாஜக பக்கம் தள்ளக்கூடிய ஒரு வேலைகள் எல்லா தரப்பாலும் உருவாக்கப்படுகின்றன. எப்படியாவது அத ஒரு குறைந்த காமன் மினிமம் புரோகிராம் அடிப்படையிலாவது ஒட்டவைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் அது நடக்காது நம்புறோம். திமுக மீண்டும் அந்த தவறை செய்யாதுங்கிறத நம்புறோம். செய்யாமல் இருப்பதற்கு அவர்களோடு இருக்கக்கூடிய முஸ்லிம் கட்சிகள், அவர்களோடு இருக்கக்கூடிய முஸ்லிம் அமைப்புகள், இல்ல திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் தலைவர்கள் இன்னைக்கு நிறைய கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வராங்க. ஜென்சி இப்ப கூட கத்தார்ல கூட ஏதோ ஒரு மீட்டிங் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி முஸ்லிம் தலைவர்கள் அழுத்தமான ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். முஸ்லிம்களை புறக்கணித்து விட்டு நாம் அரசியல் செய்ய முடியாது என்ற எண்ணம் ஆளுங்கட்சிக்கு இருக்கணும், எதிர்கட்சிக்கு இருக்கணும். சித்தாந்த அடிப்படையில அவர்களுடைய எந்த செய்கைகளும் இங்கு RSS வேரூன்றுவதற்கு, சங்க பரிவாரங்கள் வேரூன்றுவதற்கு சாதகமாக அமைந்து விடாத வகையில பார்த்து கொள்வதும், அதை கட்டுப்படுத்துவதும், கண்டிப்பதிலும் முஸ்லிம் அமைப்புகள் முனைப்போடு இருக்க வேண்டும். அதே சமயத்துல வெறும் அரசியல் எதிர்ப்பை தாண்டி, அரசியல் விஷயங்களை தாண்டி பேரளவா முஸ்லிம் சமூகத்தை கல்வி தரத்துல 3.5% இடஒதுக்கீடு இருக்கு. இடஒதுக்கீடு உயர்த்த கோருகிறோம், நல்ல விஷயம் தான். ஆனால் சில சமயங்கள் ஓப்பனா பேசுறேன், சில சமயங்கள் அந்த இடஒதுக்கீடை ஃபில் செய்வதற்கு கூட பல சமயங்கள்ல முஸ்லிம் சமூகத்துல தகுதியான நபர்கள் கிடைப்பதில்லை என்பது வருத்தத்துக்குரிய உண்மை. கடந்த வருஷம் ஆயங்குடியில ஒரு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில 2 அந்த பிஎட் முடிச்சு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண 2 டீச்சருக்கு ரொம்ப அலைஞ்ச, கிடைக்கல. இதே சமூகத்துல கிடைப்பாங்கன்னு. அப்ப நம்ம அவ்வளவு ஸ்கேர்சிட்டி இருக்கு. அப்ப நம்மளுடைய கல்வி தரத்தை உயர்த்த வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. இரண்டாவது பொருளாதார வலிமை. இப்ப நாடார்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாடார்கள் ஒரு காலத்துல அரசியல்ல மைனாரிட்டிஸ், அரசியல் அவங்க தீண்டப்படாதவர்கள். ஏன் பாஜக திரும்ப திரும்ப நாடாரை குறி வச்சாங்க? அவர்களுடைய பொருளாதார வலிமை.
சோ பொருளாதார வலிமை நாம் பெற வேண்டும், நிர்வாகத்துல பங்கேற்க வேண்டும். நிர்வாகத்துல பங்கேற்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா படிக்கணும், போட்டித் தேர்வுகள்ல பங்கேற்கணும், ஊடகத்துல வலுவான குரலாக நம்முடைய குரல்கள் பொழிக்க வேண்டும், சட்டத்துறையில நிபுணர்களை உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள், முஸ்லீம் அமைப்புகள், அவர்களுக்கு ஒரு தெளிவான விஷன் இருக்க வேண்டும். வெறுமனே சில ஆதாயங்களுக்காக, வெறுமனே சில பதவிகளுக்காக அல்லாமல் அதை தாண்டி, ஏன்னா போறது தப்பில்லை, போய் நம்முடைய கொள்கையை நிறுத்து போற மாதிரி ஆயிடக்கூடாது. நாம போய் அவங்கள மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி இருந்துச்சு, அந்த அளவுக்கு நம்ம ஈர்த்தி முனையில் நிறுத்தினாலும் ஈமான இழக்க மாட்டோமா இருந்தா பரவாயில்ல. எனவே இது எல்லாம் சேர்ந்ததுதான் உண்மையிலே அரசியல் சக்தி, வெறும் தேர்தல் அரசியல் மட்டுமல்ல. இப்ப தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சமூக அடிப்படையில ஒரு 5 to 8 நிமிஷத்துல முடிச்சிடலாம். தமிழ்நாட்டு அரசியலை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் பார்க்காம முஸ்லிம்கள் 5.68% தான் அரசு பதிவின்படி. அப்படி இல்லைன்னாலும் கூட ஒரு 1%, 2% இருக்கும். மக்கள் சும்மா அடிச்சு விடுவாங்க, 15%, 20%. பழனி பாபா தான் அடிக்கடி சொல்லுவார், எல்லாரும் 20%, 30%ங்கிறீங்க, அப்படி கணக்கு போட்டா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை பார்த்தா 250% வரும்போது அப்படின்னு. ஆனா அந்த 5.68% அல்லது 6% அல்லது 7% அதை தாண்டி முஸ்லிம்கள் சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அரசியல் இல்லாமலே வியாபாரத்தின் மூலமாக. ஏன்னா முஸ்லிம் அரபு வணிகர்கள் ஆரம்பத்தில் இங்க வர்த்தகத்தை வளர்த்தார்கள், துறைமுக நகரங்களை இணைத்தார்கள், கலாச்சார பரிமாறத்தை ஏற்படுத்தினார்கள். இன்னைக்கு காயல்பட்டணம், கீழக்கரை, பரங்கிப்பேட்டை, நாகூர்லாம் அதற்கான ஒரு மிக முக்கிய சான்றுகளாக இருக்கின்றன. அப்ப முஸ்லீம்கள் இருந்தா சமூகத்துக்கு பயன் கிடைத்தது. அதனாலதான் பாண்டிய மன்னர்கள் தங்களுடைய படைகள்ல அரபு வணிகர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். நீங்க பழைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா, வியாபார வரலாற்றை பார்த்தீங்கன்னா, பாண்டிய மன்னர்களும் மற்றவங்களும் பிற சமூகத்தை, அதாவது சமணர்களை ஒடுக்கிய சமயத்துல, ஜெயினர்களை கொன்றொழித்த சமயத்துல முஸ்லிம்கள் மேல அவங்க எந்த விதமான விரோதத்தையும் காட்டல. ஏன்னா முஸ்லிம்களால பொருளாதார அனுகூலங்கள் இருந்தது. அப்ப அந்த பொருளாதார அனுகூலத்தை வைத்து தங்களுக்குரிய இருப்பை உறுதி செய்தார்கள் முஸ்லிம்கள். அதே போல முஸ்லிம் அரசியல் தலைவர்களுக்கு மிக முக்கியமான வழிகாட்டி யாருன்னா காயிதே மில்லத் தான். காயிதே மில்லத்துடைய காலத்துல காயிதே மில்லத் டிசைட் பண்ணார், நாம் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு என்ன இருந்துச்சு. இந்திய அரசியல் அமைப்புல ஏதோ முஸ்லீம் லீக்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாகிஸ்தானை அடிப்படையாக கொண்டு ஜின்னா சாஹிப் போன பிறகு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. தென்னிந்தியாவை மையமாக கொண்டு, குறிப்பா கேரளா, தமிழ்நாட்டுல ஒரு வலுவான சக்தியாக முஸ்லீம் லீக் வளர்ந்தது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. அதே சமயத்துல ஜமால் முகமது ஆஜாமியன் ராவுத்தரோட இணைந்து ஜமால் முகமது காலேஜினுடைய வளர்ச்சிக்கும் காயிதே மில்லத் பாடுபட்டார். புதுக்கல்லூரி உருவாவதற்கும் காயிதே மில்லத் பாடுபட்டார். வெறுமனே அரசியல் மட்டும் செய்யல, அரசியலோடு சமூகத்தையும் சேர்த்துத்தான். கண்ணியத்திற்குரிய கண்ணியம் என்ற வார்த்தை உண்மையிலே அதற்கான பொருத்தமான நபர் யாருன்னா காயிதே மில்லத் அவர்கள் தான். அந்த வழிமுறையை நாம் என்ன பண்ணணும், இன்னைக்கு கை கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்ப அரசியல் ரீதியாக முஸ்லீம் அமைப்புகள் ஒரு இடத்துல இருக்கிறோம், வேற வழி இல்லாம இருக்கிறோம்னா கூட அதை கொண்டு சமூகத்துக்கு என்ன செய்யணும்னு பார்க்கணுமே தவிர தங்களை வளப்படுத்துவதற்காக சமூக பிரச்சனைகள்ல மதியீனமாக, கவனக்குறைவாக, சமூகத்துக்கு நீண்ட கால நோக்கில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நம்ம செய்தோம் என்றால் நாம நம்மளுடைய ஈமானை பரிசோதிக்கும் நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். ஆனா அதை எப்படி பயன்படுத்தலாம் என்பது அவரவர்கள் தங்களுடைய மனதை கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அதை தாண்டி நம்மளுடைய சமூகத்தின் நிலைமையை பாருங்க. வருடந்தோறும் தமிழ்நாட்டில இருந்து ஒரு IAS என்பது நம்ம கனவாவே இருந்து கொண்டிருக்கிறது. IAS, IPS, IFS எத்தனை நீதிபதிகள், அந்த 6% உள்ள நீதிபதிகள் வருகிறார்களா, பேராசிரியர்கள் வருகிறார்களா, ஊடகங்கள் இருக்கிறதா, என்டர்பிரனர்ஸ் இருக்கிறோமா? கிடையாது.
அப்ப நம்ம எப்போதும் வெளி எதிரிகளை மட்டும் கவனத்துல கொள்ளாம நம்மை நாமே நம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கல்வியில நம்ம குறைந்த முதலீடு செய்கிறோம். அன்னைக்கு பெரிய பெரிய தனவந்தர்கள்லாம் உலக நோக்கத்தை பார்க்காமல் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்த காரணத்தினால்தான் ஜபால் முகமது கல்லூரி, கருத்தராவுத்தர் கல்லூரி, அதிராம்பட்டினம் கல்லூரி, உத்தமபாளையம் கல்லூரி என பல கல்லூரிகள் வந்ததற்கு, புதுக்கல்லூரி வந்ததற்கு அவர்களுடைய தன்னலமற்ற உழைப்பு தான். அவங்க எல்லாத்தையும் பிசினஸா பார்த்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்காது, இந்த கல்வி வளர்ச்சி என்பது சாத்தியப்பட்டிருக்காது. இன்னைக்கு நாம நமக்கான கேஜியிலிருந்து நமக்கான பள்ளிக்கூடங்களை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சிவில் சர்வீஸ்ல ஆட்சியாளர்கள் மாறுவாங்க, ஆனால் நிர்வாகிகள், ஆட்சியை வழிநடத்தக்கூடிய, நீங்க கேட்கிறோம்ல ஆட்சியே நடக்கலைங்க, எல்லாமே அதிகாரிகள் தான் பண்றாங்க. உண்மையிலே அதிகாரிகள் எல்லா ஆட்சி காலத்தும் அவருடைய ஆதிக்கம் தான், கூட குறைய இருக்கும், பர்சன்டேஜ் வந்து கூட குறையும். அப்ப நம்மள்ட்ட இன்னைக்கு ஒரு பாலிசி, நம்ம சமூகத்துல இன்னைக்கு ஒரு அறிவுசார் குழுமம் எங்க எந்த அமைப்பு எங்கேயும் வச்சில்ல. நம்ம அடுத்த 30 வருஷத்துக்கு இந்த சமூகம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பாலிசி திங்க் டேங்கோ இல்ல ஒரு விஷன் டாக்குமெண்டோ நம்மள்ட்ட இன்னைக்கு இல்ல. அதற்கான தரவுகளை சேகரிப்பதுல சமீபத்துல ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி எஸ்ஐஆரோட நடவடிக்கைகள்ல சமூக அமைப்புகளுடைய பங்களிப்பு கூட ரொம்ப குறைவா இருந்துச்சு. அதாவது நம்ம வந்து வெள்ளத்துல, சுனாமியில, ஆம்புலன்ஸ் சேவையில, ரத்த தானத்துல முஸ்லிம் அமைப்புகளை புறந்தள்ளி விட்டு யாரும் செய்ய முடியாது. ஆனால் உண்மையிலேயே எஸ்ஐஆரோட விஷயத்துல திமுக செய்த அளவுக்கு கூட களப்பணியை வந்து சமூகம் வந்து ரொம்ப சமூக அமைப்புகள் குறைவா தான் செஞ்சிச்சு. அப்ப அடுத்த 20 வருஷத்துக்கு நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு சிவில் சர்வீஸ் அகாடமி, சட்டக்கல்வி, இன்னைக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஸ்டடிஸ் மாதிரி ஒரு பாலிசி திங்க் டேங்க், ஸ்காலர்ஷிப் செல், பெண்களை அரசியல் மையப்படுத்துவது, தொழில் முனைவர்களை உருவாக்குவது, டேட்டா சென்டர்ஸை கிரியேட் பண்ணுவது, மீடியாவில் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பது, மஹல்லாவில் தலைமைகளை வார்த்தெடுப்பது, மாணவர்களுக்கு மாணவ அமைப்புகளை இன்னும் சரியான முறையில் வலுவாக்குவது, இது எல்லாம் செய்தோம் என்றால், ஏன்னா இது வந்து நீண்ட கால ப்ராசஸ். இதெல்லாம் செய்யும் போது நமக்கான அடுத்த தலைமுறை லீடர்ஸ்கள், இன்னைக்கு எல்லா அமைப்புகளும் என்ன தர பிரச்சனை, ஓப்பனா பேசணும்னா எல்லா அமைப்புகளும் தலைமை இருக்கு, அடுத்த தலைமை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா அதற்கான வேல்யூஸ், அதற்கான டேலண்ட் பார்க்கக்குள்ள அடுத்த செகண்ட், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க் லீடர்ஸ் வந்து ரொம்ப ஷார்டேஜா இருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் முந்தைய தலைவர்களை விட கொஞ்சம் வீரியம் குறைந்ததாக இருப்பதை பார்க்கிறோம். அப்ப அதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டிய, அதையெல்லாம் இன்னும் அந்த ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி இன்றைய கால இளைஞர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல அவர்களுக்கு திமுக தோற்றத்துக்கு முக்கியமான காரணங்களை ஒண்ணு, அவர்கள் தான் செய்த சாதனைகளை கூட சரியா சொல்ல தெரியல. அதை ப்ராப்பரான ரீல்ஸாக, ப்ராப்பரான என்ன மெத்தட்ல சொன்னா போய் சேரமோ அந்த மெத்தட்ல அவங்க வந்து போய் சேர்க்கல. எனவே இறுதியாக நிகழ்ச்சிய, இந்த உரையை முடிப்பதற்கு முன்னால் ஒரு 7 செய்திகளை மட்டும் சொல்லிட்டு நீ நிகழ்ச்சியை முடிவு பண்ணிக்கிற. வெறும் கல்வி இல்லாமல், சமூகத்துக்கு சரியான கல்வியை கொடுக்காம, கல்வியில ஆழ்ந்த பவுண்டேஷனை ஏற்படுத்தாமல் வெறும் அரசியல் சக்தி என்பது நிலைக்காது. அந்த அரசியல் சக்தி பல சமயங்கள்ல சரியான இருமை இல்லாம அது சமூகத்துக்கே சில சமயங்கள்ல கூட பேக்ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது, அரசியல்ல உங்களுக்கு செல்வாக்கு வேண்டும் என்றால் பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்ற சமூகமாக இந்த சமூகம் நிச்சயமாக மாற வேண்டும். மூன்றாவது, தேர்தல் ஒரு நாள் தான். சமூக கட்டமைப்புகள் என்பது பல தலைமுறைகளாக இருக்கும். தலைவர்கள் வெறுமனே பிறப்பதில்லை, அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். நாம தான் தலைவர்களை, எல்லா அமைப்புகளையும் அடுத்த கட்ட தலைவர்களை வார்த்தெடுப்பதற்கான தலைமைத்துவ முகாம்களை நடத்த வேண்டும். அது அந்த கட்சியின் குறுகிய பார்க்காம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆண்டோர்களை, கல்வியாளர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் அடுத்த திங்க் டேங்காக உருவாக்கணும். உணர்ச்சி பூர்வமான முடிவெடுப்பதை விட டேட்டா ரீதியாக, அறிவு ரீதியாக, தரவு ரீதியாக முடிவெடுப்பது என்பது சமூகத்தை முன்னேற்றும். ஒற்றுமை இல்லாமல் நிச்சயமாக
எந்த சமூகமும் வளராது. ஒற்றுமைனா எல்லாரும் கழிச்சுட்டு ஒரே கட்சியில் வாங்கன்னு சொல்லல, ஒரு குறைந்தபட்ச காமன் திட்டம். இறுதியாக வாக்கு என்பது நமது ஆயுதம், கல்வி என்பது நமது எதிர்காலம். நாம் அதிகாரத்தை வெல்லும் அரசியலை அல்ல, நீதியை நிலைநாட்டும் அரசியலை கற்போம். நாம் வெறுமனே வாக்குகளை இன்னும் சமூகமாக அல்லாமல் வாக்குகளை உருவாக்கும் சமூகமாக, அறிவை உருவாக்கும் சமூகமாக நாம் மாறுவோம். கல்வியை முதலீடாகவும், ஒழுக்கத்தை அடையாளமாகவும், சேவையை அரசியல் அடித்தளமாகவும் கொண்டு குறைந்தது ஒரு 2040க்குள்ள அறிவு, ஒற்றுமை, தலைமைத்துவம் நிறைந்த ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கினோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அந்த வலிமையான சமூகத்தினுடைய குரலை ஜனநாயகத்தினுடைய எந்த சக்திகளாலும் புறக்கணிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு, ஆல்ரெடி எங்க கத்தார் இஷா ஆரம்பிச்சதுனாலையும் நேரமாயிட்டதுனாலையும் இன்ஷா அல்லாஹ் இத்தோடு என்னுடைய உரைக்கு திரையிட்டு விடைபெறுகின்றேன். வாஹிதமான ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து அரசியல் பேச வரல, வரலாறு மட்டும்தான் பேச வரேன்னு சொல்லிட்டு மிக ஆழமாக அரசியலை பேசிட்டு வரலாறையும் பேசியிருக்க ஃபிரோஸ்பாய் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. وذكر فإن الذكرى تنفع المؤمنين